வணக்கம், நான் உங்க நீலிமா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய சிநேகிதி. காலங்களில் அவள் ஒரு வசந்தம், மலர்களில் அவள் ஒரு மல்லிகை, கலைகளில் அவள் ஒரு ஓவியம், அவள்தான் பெண். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நான் செய்ய போறது கோமாளி பொம்மை. நம்ம பார்க்க போறது ஹேர் ஸ்மூத்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸோட ஹேண்ட்கர்ச்சீஃப் ஸ்கர்ட். இந்த நெளிவு சுழிவுன்றது வந்துட்டு வியாபாரத்துக்கு, ஒவ்வொரு வியாபாரத்துக்குமே வந்துட்டு ஒரு நெளிவு சுழிவு இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நம்ம பார்க்க போறது ஜோக்கர் பொம்மை. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போறது சும்மா வேஸ்ட்டு வீட்டில் இருக்கிற துணியை வச்சு ஒரு கோமாளி பொம்மை. அது உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருந்து அவங்களே சொல்லி கொடுத்தீங்கன்னா செஞ்சுருவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முதல்ல என்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சீட்டி துணி, அதாவது சாதாரண காட்டன் துணியாக இருக்கணும். சில்கிலெல்லாம் அது வராது. அந்த துணியை இந்த மாதிரி கேன்வாஸ் துணியில், பேப்பரில் கேன்வாஸ் கிடைக்கும் கடையில், அதை வாங்கி அது மேலே நல்லா ஒயிட் கம் தடவி ஒட்டிடுங்க. ஒட்டி நல்லா காய வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் காய்ஞ்ச பிறகு நல்லா இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும். அதை பாருங்கள். எந்த துணி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் காட்டன் துணியாக இருக்கணும், அதை கவனிச்சுக்கோங்க. அது ஒட்டி நல்லா காஞ்ச பிறகு ஒரு சீடியை அளவு வச்சுக்கோங்க. ஏன்னா அது அளவு பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு நல்லா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மூடியில் ஒரு 3 வேணும் நமக்கு. கோமாளியனோட கைக்கு அந்த மேலே போட்டிருக்கானே அதுக்கு, தலையில் வைக்கிற தொப்பி. அதனால் இந்த மாதிரி வட்டம் 3 வட்டம் நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதனால் 3 வட்டம் வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கிறத கொண்டு வந்திருக்கேன். அதை பாருங்கள், இப்படி வரும். நம்ம இந்த வரைஞ்சி வச்சுருக்க அந்த பெரிய அளவு வட்டத்தை சரி பாதியாக நம்ம கட் பண்ணுறோம். அதுதான் அந்த கோமாளியனோட உடம்பு. அது நீங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிவிடுங்க. அவங்களும் ஈஸியாக கற்றுக்குவாங்க. நமக்கு இது ஒன்று தான் தேவை. இதை வச்சு இன்னொரு பொம்மை நம்ம செய்யலாம். அதை பாருங்கள், இதுதான். இதை நம்ம பொட்டலம் கட்டுற மாதிரி நம்ம அப்படி டர்ன் பண்ண வேண்டியது தான். பண்ணிங்கன்னா இங்கே கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. பின்னால் அந்த தலை சுருக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. ஒரு இடத்துல போட்டால் போதும் அநேகமாக. இதுதான் அந்த கோமாளியனோட உடம்பு. இப்போ கை பண்ணுறதுக்கு இதை பாருங்கள். இந்த மாதிரி 2 வட்டம் பண்ணிங்களா, அதை வந்து அதே மாதிரி தான் கோன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸாக பண்ணிக்கோங்க. அதாவது சின்னதாக அப்படி கொஞ்சம் சுருள்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி வச்சு பாருங்கள். அப்புறம் இந்த சின்ன ஸ்டாப்லர் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே நுழையும். அதே மாதிரி இன்னொன்றுக்கும் போட்டுக்கோங்க. நல்லா க்ளோஸாக சுற்றிக்கோங்க. பார்த்துக்கோங்க, அதுவும் ஒரே அளவாக இருக்கணும். 2 கையும் ஒரு இடத்துல போட்டுக்கோங்க போதும். அப்புறம் நம்ம அதுக்குள்ளே கம்மு வச்சு தான் ஒட்ட போகிறோம். இது 2 கை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தலைக்கு நம்ம இந்த மாதிரி பெரிய ஹோல் உள்ள மணி கிடைக்கும், உட்டன் பீட்ஸ். அந்த பீடு இருந்தால் நமக்கு சௌரியம், தலை வைக்கிறதுக்கு. வேறு இன்னுமே நம்ம பண்ண வேண்டாம். அதை பாருங்கள். அந்த தலைக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி மூஞ்சிக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சிடுங்க. ஒரு எல்லோ பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஏன்னா கோமாளி தானே, இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம். அதை பாருங்கள், எல்லோ பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி தயார் பண்ணிங்க. காயத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். காஞ்சதுன்னா காஞ்சதை எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்சது பிறகு அதை பாருங்கள். இதுக்குள்ளே தலை இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் வரும் ஃபினிஷ் பண்ணதும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எப்படி முடி வைக்கிறதுன்றதை காட்டுறேன். அதை பாருங்கள். இதே மாதிரி உள்ளன்னு எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கூட சுற்றணும். கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான். இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த முகம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே நம்ம நுழைக்கணும். ஒரு எண்டை நுழைச்சிடுங்க. முடி மாதிரி பரப்பி கீழே கொண்டு போகும். இப்படி வச்சு நிறையாவே எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது எல்லா பக்கமும் வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் அது வருதா அப்படிங்க. டார்க் மணியாக இருந்தால் நம்ம பெயிண்டெல்லாம் அடிக்க வேண்டாம். கருப்பு பெயிண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது தலை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதே கருப்பு நூல் தான். கருப்பு நூலால் ஒரு 2 தரம் பூ கட்டுற மாதிரி சுற்றிடுங்க. தலைமுடி, முகம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பகுதியை தான் நம்ம இதுக்குள்ளே நம்ம திணிக்க போகிறோம். அதை பாருங்கள். அதுக்குள்ளே இது நான் வந்து இதில் வந்து முகமே எழுதிட்டேன். இது நல்லா காஞ்ச பிறகு கண்ணு மூக்கு எல்லாம் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் எல்லாம் முகமாட்டம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இதை நான் வந்து அதுக்குள்ளே திணிக்க போகிறேன். அந்த ஹோல்குள்ளே திணிச்சு இழுத்து அடியில் கை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கம் எது பேக் பக்கம் எதுன்றதை கவனிச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடியில் விட்டு இழுத்தோம்னா அவனுடைய தலை ரெடி. அது ஃப்ரண்ட் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கோமாளி தலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவனுக்கு கை ஓட்டணும் நம்ம. அது வந்து இப்போ நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இதை பாருங்கள், நம்ம பண்ணி வச்சது கரெக்டாக அப்படி ஊட்டிடுங்க. அதே மாதிரி இந்த கையும் ஊட்டிடுங்க. 2 கையும் ஊட்டியாச்சு. இப்போ அவனுக்கு ஷோல்டருக்கு அந்த துணி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருக்கிறது இப்போ நம்ம ஓட்ட போகிறோம். அது வந்து இந்த மாதிரி வட்டத்தில் ஒரு கழுத்துக்கு கட் பண்ணிக்கோங்க, பேக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதனால் இங்கே கொஞ்சம் க்ளூ வச்சுடுங்க, இங்கே கொஞ்சம் க்ளூ வச்சுடுங்க. இப்போது அவனுக்கு இப்படி கொண்டு போய் போட்டோம்னா மேலே போடுற அது மாதிரி சரியாயிடும். அது இந்த கரெக்டாக அது ஒட்டிக்கும். இப்போது கோமாளிக்கு ஒரு கோமாளி கேப் ஒன்று வைக்கணும். நம்ம கேப்புக்கும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன கோன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இப்போ இவனை வந்து நிற்க வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு தர்மாக்கோல் பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெறும்னா நிற்க வச்சோம்னா அது நிற்காது. அதனால் இது மேலே நிற்க வைங்க. ஷோகேஸில் வைக்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கிறதுக்காக வேண்டி தர்மாக்கோல். அதில் குண்டூஸ் எடுத்துக்கோங்க. சின்ன குண்டூசி தான். ஒரு 4-5 இடத்துல அந்த துணியும் அந்த தர்மாக்கோலும் சேர்த்து குத்துற மாதிரி குத்துடுங்க. ஷோகேஸில் வைக்கலாம், அழகாக இருக்கும். இது பெரிய அளவில் கூட நீங்கள் செய்யலாம். இது சின்ன அளவில்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடோட சின்ன சின்ன எளிய பொருட்களை வச்சு இந்த ஜோக்கர் பொம்மை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டீங்களா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். அதுவும் ஹேர் ஸ்மூத்னிங். அத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம் நேயர்களே, இந்த செக்மெண்ட்ல நாம பார்க்க போறது ஹேர் ஸ்மூத்னிங். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம், கர்ட், தயிர். ஸோ இந்த ஹேர் ஸ்மூத்னிங்ன்றது கெமிக்கலாக நம்ம ட்ரீட் பண்ண தேவையில்லை. அதாவது ஸ்ட்ரெயிட்னிங், ஸ்மூத்னிங் அதெல்லாம் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இதனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஹேர் எதுக்கு ஸ்மூத்தாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் ரஃப்பாகவும் இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். ஒன்று நம்ம வறட்சியாக நம்ம சன்னில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறதுனால. ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப ஹைலி ட்ரீட்டட் கெமிக்கல் ஷாம்பூஸ்னால. அடுத்தது ஸ்விம்மிங் பூல்ஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்வெட்டிங் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். இதனால் கண்டிப்பாக உங்களோட ஹேரோட டெக்ஸ்டர் நம்மளுக்கு இயற்கையாகவே ஒரு மாய்ஸ்சரைசிங் தன்மை இருக்குது ஹேரில். அதை நாளடைவில் குறைஞ்சிட்டே போகும். ஸோ இப்போல்லாம் நம்ம டீன் பெண்கள் நிறைய ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜெல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டோனிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இயற்கையாகவே உங்கள் ஹேரோடைய மாய்ஸ்சர்னால உங்கள் ஹேர் ஸ்மூத்னிங்காக இருக்கும். பட் ட்ரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ நான் வீட்டில் இருந்தபடியே எப்படி ஸ்மூத்தாக ஷைனியாக ஹேரை வச்சுக்கலான்றதை இப்போ காட்டுறேன். ஸோ வாழைப்பழமை ஃபஸ்ட்டு 1 போகிறோம். பெரிய வாழைப்பழம் சைஸாக இருந்துச்சுன்னா 1 போகிறோம். இதை தோல் நீக்கிடுங்க. ரொம்ப பழமான வாழைப்பழமாக வேண்டாம், கொஞ்சம் செமி பழமாக இருந்தால் ஓகே. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதை நான் மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு சேர்த்து நல்ல ஒரு கண்டிஷனர் மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறேன்.
ஸோ இந்த வாழைப்பழத்துண்டு கட் பண்ணதை மிக்சியில் போடுறோம். தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அந்த பிசு பிசுப்பாக இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி போகிறதுக்கு. ஸோ சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு நம்ம கடையில் வாங்குகிற கண்டிஷ்னர் மாதிரியே நல்ல ஒரு கண்டிஷ்னராக வரும். கடையிலலாம் நீங்கள் கண்டிஷ்னருன்னு வாங்குவீங்க, அதே டெக்ஸ்சர் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த வாழைப்பழம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த க்ரீமி டெக்ஸ்சர் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்ஸ்சர் ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்மூத்னிங்க்கு. அடுத்தது கர்ட். இந்த கர்ட் வந்து நம்மளுக்கு நல்ல ஷைனிங்கும் கொடுக்கும். ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேட்டர் பண்ணிவிட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹேர் நல்லா எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கோங்க. எல்லா ஹேரையும் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டு வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிக்கிட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா வைட்லைஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணும்போதே அது ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ அது வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து கிளிப்பு போடக்கூடாது. எல்லாம் அந்த வைட்லைஸ் பண்ணிட்ட அப்புறம் மேலே எடுத்து கிளிப்பு போட்டிங்கன்னா திருப்பி உங்களோட ஹேர் எல்லாம் வந்து நின்றுடும். ஸோ இதை நல்லா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வைக்கணும் அப்படின்னா நல்லா வைட்லைஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 20 minutes to 30 minutes நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு plain வாட்டரில் குளிச்சிடுங்க. இது குளிச்சிட்ட அப்புறம் நம்ம ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. நீங்கள் வந்து இயற்கையாகவே இல்லை நம்ம ஃபேன் காற்றுல ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமீடியட்டாக உங்கள் ஹேரு உங்களுதா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து வியப்படைவீங்க. ஸோ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப அழகாகவும் சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக வெல்வெட்டி ஃபினிஷாக இருக்கும். நன்றி, வணக்கம். என்னங்க ஹேர் ஸ்மூத்னிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே ஃப்ரிஸி ஹேர் பத்தின கவலை இல்லை இல்லையா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில நம்ம பார்க்க போறது ஹேண்ட் கர்ச்சீஃப் ஸ்கர்ட்ஸ் ஃபார் கிட்ஸ். கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸோட ஹேண்ட்கர்ச்சீஃப் ஸ்கர்ட். பட்டர்ஃப்ளை பிரிண்டட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் நான். இந்த பட்டர்ஃப்ளை பிரிண்டட் ஃபேப்ரிக் ரொம்ப கிட்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர்ஸு. இது பிக்னிக்ஸு இல்லைனா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபேப்ரிக் வந்து ஆக்சுவலாக இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் ஸ்கர்ட் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஆக்சுவலாக அதாவது 4 கார்னர்ஸில் அப்படியே லென்த் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் நம்ம தேவைப்படுது ஒரு கிட்ஸோட ஆக்சுவலாக ஒரு 1 மீட்டர் அப்படி போதும். இது ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணோம். இப்போ நம்ம இது ஃபேப்ரிக் எடுத்தோன்னா நான் ஒரு 23 inches வந்து லென்த் வச்சுருக்கோம். அதனால் இந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்கொயர் பீஸில் இருக்கணும். அதனால் நம்ம இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி ஒரு 23 inches மெஷர்மெண்ட்டில் இங்கே கட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபேப்ரிக் வந்து கரெக்ட் ஸ்கொயர் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இப்போ இது ரெக்டாங்கிள் இருந்தால் நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சிடணும். இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே வேஸ்ட் பேண்டுக்கு இல்லைனா ஹேர் பேண்ட் அந்த மாதிரி கிட்ஸுக்கு எந்த ஆக்சசரிஸ் பண்ணதுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸ்கொயர் ஷேப்னா இந்த லெங்க்த்தும் இந்த 2 சைடும் லெங்க்த்தும் சேம் ஷேப்பில் இருக்கும், சேம் லெங்க் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அதனால் இது ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ கட் பண்ணியிருக்கு. இது அப்படியே வேஸ்ட் பேண்டுக்கு நான் ஆக்சஸ் இருக்குது, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது இப்படி ஃபோல்ட் பண்ணி திருப்பி இன்னொரு தடவை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே இந்த 4 folds இருக்குது. அதனால் 4 foldsல இந்த ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்துடும். இப்போது இந்த சைடில் இந்த மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது திருப்பி நான் ஃபோல்ட் பண்ணுறேன்.
இந்த மெஷர்மெண்ட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட் இப்போ ஒரு 15 inches இருந்தால் அதோட குவார்ட்டர், இப்போ நான் 4 folds பண்ணியிருக்கோம், அதனால் அதோட குவார்ட்டர் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். அப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 inches போதும். இந்த எட்ஜில் தான் நம்ம வேஸ்ட் வரப்போகுது, இந்த எட்ஜில் தான் வேஸ்ட்டு, அதனால் இங்கே கட் பண்ணிக்கலாம். Two and a half, 3 inches. இப்போ ஒரு 15 inches வேஸ்ட் இருந்தால் இப்போ இது ஃப்ரண்ட் வந்துடும், இந்த எட்ஜு இதே மாதிரி பேக்லையும், அதனால அந்த ஷேப் ரவுண்டில் அப்படியே கிடச்சிடும். இப்போ இங்கே வேஸ்ட்டில் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ இது பாருங்கள், இது வேஸ்ட் கட் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட்டில் இப்படியே லாங்காக இருக்கும், அதே மாதிரி சைட்ஸ்லும் இதே மாதிரி அந்த லெங்த் வந்துடும். இப்போது இதுதான் உங்களோட வேஸ்ட்டு. இப்போ இந்த ஷேப்பில் இருக்கும், அதாவது சைட்ஸில் லாங்காக இருக்கும், அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட லாங்காக இருக்கும். இதனால தான் இதோட ஹேண்ட்கர்ச்சிஃப் ஸ்கர்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த வேஸ்ட் பேண்டை உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கு இதில் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போது 15 inches இருந்தால் அந்த 15 inchesல இந்த வேஸ்ட் பேண்ட் இப்படியே கட் பண்ணிடணும். அது என்ன விட்த்து வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது 1 inch இல்லைனா 2 inches என்ன இல்லைனா இது அப்படியே இலாஸ்டிக் கூட வச்சுட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக. பட் இப்போ நம்ம வந்து வேஸ்ட் பேண்ட் எப்படி அட்டாச் பண்ணணும்னா காமிக்கிறேன். இப்போ இது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்டில் 15 inches, இங்கே ஒரு 1.5 inches வித்தில் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ் கூட விட்டுக்கோங்க கட் பண்ணும்போது, பிகாஸ் அது தையல் அலவன்ஸ்க்கு தேவைப்படும். பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த வேஸ்டில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பைப்பிங் மாதிரி இப்படியே வச்சுக்கலாம். இது கான்ட்ராஸ்ட் கலரில் கூட வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெட் இல்லைன்னா பிங்க் அந்த மாதிரி இருந்தால் அந்த அளவுக்கு கூட இந்த மாதிரி வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணலாம். அல்ல இன்னொரு மெத்தட் வந்து இதே 2 பீஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அந்த அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படியே 1 inch வேஸ்ட் பேண்ட் இப்படியே அட்டாச் பண்ணி 1.5 inch 1 inch என்ன மெஷர்மெண்ட் வேணும் அதே மாதிரி வச்சுட்டு அப்படியே கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும்னா அதுக்குள்ளே லைனிங் அல்லனா பக்ரம் ஃபியூசிங் கிடைக்கும், அந்த ஃபியூசிங் கூட வச்சு அப்படியே ஸ்டிஃப் வேஸ்ட் பேண்ட் வேணும்னா அது மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஸ்டிச் பண்ணி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு இதில் என்ன பண்ணலாம், இது சப்போஸ் நம்ம 2 லேயர்ஸ் வேணும்னா இது இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் ஸ்கர்ட்டில் 2 லேயர்ஸ் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்படியே 2 லேயர்ஸ் கட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா லெங்க்த்து இப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா லெங்த் வச்சுனா கொஞ்சம் பாட்டத்தில், அதாவது கொஞ்சம் லெங்த் டிஃப்ரென்ஸில் இப்படியே 2 டபுள் லேயர்ஸாக வைக்கலாம். இப்போது இன்னொரு டிசைன் வேணும்னா இதில் வந்து பாட்டம் லேயர் வந்து பிளெயினாக வச்சுக்கலாம், டாப் லேயர் வந்து பிரிண்டடாக வச்சுக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் கூட இது கண்டிப்பாக இந்த இதில் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது வந்து உங்களுக்கு சப்போஸ் இன்னும் டிஃப்ரெண்ட் வேணும்னா இந்த எட்ஜ் ஃபினிஷிங்க்கு பைப்பிங் ஏதாவது ரெட் கலர் பிளெயின் கலரில் கூட வச்சுனா இந்த எட்ஜு கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா வேவ்ஸாக தெரியும், அது ரொம்ப அழகாக இருக்கும் பசங்களுக்கு. இப்போது உங்களோட ஹேண்ட்கர்ச்சீஃப் ஸ்கர்ட் சூப்பராக இருக்கும், இது சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது பண்ணதுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு டிசைனர் வேறோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க, ஹேண்ட்கர்ச்சீஃப் ஸ்கர்ட்ஸ் ஃபார் கிட்ஸ் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டீங்களா? பார்க்கும்போதே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இல்லையா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போற விஷயம் நெளிவு சுழிவு. ரொம்பவே முக்கியமான இந்த விஷயத்தை பத்தி இவங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து நெளிவு சுழிவு. இந்த நெளிவு சுழிவுன்றது வந்துட்டு வியாபாரத்துக்கு, ஒவ்வொரு வியாபாரத்துக்குமே வந்துட்டு ஒரு நெளிவு சுழிவு இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு வியாபாரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது இப்படிதான் வேணும், ஒரு கலர் காம்பினேஷன் வச்சுக்கோங்க, ஒரு தைக்கிறதுல வந்து ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷனோட தைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப அவங்க வந்து எனக்கு 2 மணி நேரத்துல வேணும், ஒரு 5 மணி நேரத்துல வேணும், ஒரு நாள்ல வேணும்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்வீங்கன்னா, இது நேரமாகும் நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க இதை விட இது நல்லா இருக்கும் அப்படிங்க. அப்போ இதை விட இது நல்லா இருக்கும் போது நீங்க வந்து முடியாதுன்றத வந்து முடியாதுன்னு சொல்லாம நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்படி பண்ணா இது உங்களுக்கு நல்லா இருக்கும், இது உங்களுக்கு அழகா இருக்கும், இது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நாம வந்து மாத்தி சமயோஜமா அந்த ஒரு பிரச்சனையை நாம வந்து சால்வ் பண்ணும்போது அதுதான் அந்த வியாபாரத்துக்குரிய நெளிவு சுழிவு. இந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு நெளிவு சுழிவு இருக்கு. அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்முடைய கஸ்டமர்ஸையும் நாம வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்மளையும் வந்து கஷ்டப்படுத்திக்க வேண்டாம், சுமூகமா அழகா அவங்களை திருப்திப்படுத்தி நம்ம அனுப்ப முடியும். இந்த நெளிவு சுழிவு கண்டிப்பாக எல்லா வியாபாரத்துக்கும் முக்கியம். அது நம்ம செய்யற வியாபாரத்துக்கு எது உகந்த நெளிவு சுழிவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த வியாபாரமானாலும் நம்ம வெற்றி அடைய முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். என்னங்க, தொழில்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே சந்தூர் அழகிய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இட்ஸ் நீலிமா சைனிங் ஆஃப். பை பை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குவில்லிங் இயரிங். என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ல பண்ணி போட்டுக்கலாம். இதை ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பர்த்டே பார்ட்டிஸ், ரெகுலர் யூஸ் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். புருவம், இமைகள், முடி வந்து நல்ல அடர்த்தியாக வளமாக வளர்றதுக்கு ஒரு சின்ன செய்முறை காட்ட போறேன்.